வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். இன்று புதன்கிழமை அதிகாலையில் இந்திய பாதுகாப்பு படைகள் பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீருக்குள் உள்ள 9 தீவிரவாத தளங்களை வெற்றிகரமாக அழித்து தொடர்ச்சியான துல்லியமான தாக்குதல்களான ஆபரேஷன் சிந்தூர் பற்றி கிடைத்த மேலதிக தகவல்களை இந்த காணொளியில் பார்க்கலாம். முக்கியமாக பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீருக்குள் குறிவைக்கப்பட்ட இலக்குகள் எவை, அந்த இலக்குகளுக்கு என்ன முக்கியத்துவம் மற்றும் ஆபரேஷன் சிந்தூர் எப்படி திட்டமிடப்பட்டு நடத்தப்பட்டது என்பதை பார்க்கலாம். ஆபரேஷன் சிந்தூர் தாக்குதல்கள் இந்திய மண்ணில் அல்லது இந்திய வான்பகுதியில் இருந்து மேற்கொள்ளப்பட்டது, அதாவது பாகிஸ்தானின் எல்லையை கடக்கவில்லை. ஆபரேஷன் சிந்தூர் இந்திய ராணுவம், கடற்படை மற்றும் விமானப்படை இணைந்து நடத்திய இந்த முப்படை நடவடிக்கை என்று கூறப்பட்ட போதிலும் பிரதான தாக்குதல்களை நடத்தியது இந்திய விமானப்படைதான். இந்திய ராணுவம் மற்றும் கடற்படை ஆபரேஷன் சிந்தூருக்கு தளவாட ஆதரவு வழங்கின என்பதே எமக்கு கிடைத்துள்ள தகவல். இந்த முப்படைகளும் இந்திய உளவுத்துறைகளையும் சேர்த்துக் கொள்ளலாம். இந்திய வெளியக உளவுத்துறை மற்றும் ராணுவ புலனாய்வு இயக்குநரகம் ஆகியவையும் தாக்குதல் இலக்குகள் பற்றிய உளவு தகவல்களை வழங்கின. பெரிதாக வெளியே அறியப்படாத இந்திய ராணுவ புலனாய்வு இயக்குநரகம் எம்ஐ என்று சுருக்கமாக அழைக்கப்படுகிறது. இவர்கள் இந்திய ராணுவத்தின் பிரத்யேக உளவுத்துறை. இந்த உளவு பிரிவு இந்திய ராணுவத்தின் தந்திரோபாய செயல்பாட்டு மற்றும் மூலோபாய அளவிலான சேவைகளுக்கு சரியான நேரத்தில் பொருத்தமான, துல்லியமான மற்றும் ஒத்திசைக்கப்பட்ட உளவுத்துறை ஆதரவை வழங்கும் அமைப்பு. இந்திய ராணுவ புலனாய்வு இயக்குநரகம் எம்ஐ பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீருக்குள் மிகப்பெரிய வலையமைப்புடன் செயல்படுகிறது. இவர்களது நிபுணத்துவம் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீருக்குள் உள்ள தீவிரவாத இயக்க முகாம்களை அடையாளம் கண்டுகொள்ளல் மற்றும் அவற்றில் உளவு பார்த்தல். பெரிதாக வெளியே அறியப்படாத இந்திய ராணுவ புலனாய்வு இயக்குநரகம் எம்ஐ பற்றி இதுவரை அறிந்திராதவர்கள் இப்போது அவர்களின் முக்கியத்துவம் பற்றி தெரிந்து கொள்ளுங்கள். இந்திய பாதுகாப்பு அமைச்சு அதிகாலை 1:44 வெளியிட்ட அறிக்கையில் ஆபரேஷன் சிந்தூர் கவனம் செலுத்தப்பட்டு அளவிடப்பட்ட மற்றும் விரிவாக்கம் செய்யப்படாத நடவடிக்கை என்றும் எந்த பாகிஸ்தான் ராணுவ வசதிகளையும் குறிவைக்கவில்லை என்றும் குறிப்பிடப்பட்டிருந்ததை நீங்கள் கவனித்திருக்கலாம். இந்த கூற்றுக்கு ஒரு முக்கியத்துவம் உண்டு. அந்த முக்கியத்துவம் என்னவென்றால், இந்தியா பாகிஸ்தான் மீது தாக்குதல் நடத்தியது என்று பாகிஸ்தான் அரசு ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் முறைப்பாடு செய்தால் அப்போது இந்தியாவின் தற்காப்பு ஆயுதம் இந்த கூற்றுதான். இந்த கூற்றின் எளிமையான அர்த்தம், இந்தியா பாகிஸ்தான் மீது தாக்குதல் நடத்தவில்லை, பாகிஸ்தானில் உள்ள தீவிரவாத முகாம்கள் மீதுதான் தாக்குதல் நடத்தியது. இந்திய பாதுகாப்பு அமைச்சு தாக்குதல் நடந்த பின் அதிக நேரம் எடுத்துக்கொள்ளாமல் மிக குறுகிய நேரத்திலேயே அறிக்கையை வெளியிட்டது. அதனால் தகவல் பாகிஸ்தானில் இருந்து முதலில் வெளியாகாமல் இந்தியாவிலிருந்து முதலில் வெளியாகியது. தாக்குதலின் முக்கிய இலக்குகளாக பஹவல்பூரில் உள்ள ஜெய்ஷ்-இ முகமது ஜேஇஎம் தலைமையகம் மற்றும் முரிட்கேயில் உள்ள லஷ்கர்-இ தொய்பா எல்இடியின் பிரதான இயங்குதளம் ஆகியவை இருந்தன. உளவுத்துறை வட்டாரங்களின் கூற்றுப்படி இந்த 2 தீவிரவாத இயக்கங்களின் நடவடிக்கைகள் இந்த இரு தளங்களில் வைத்தே திட்டமிடப்பட்டு உத்தரவுகள் அனுப்பப்படுவது வழக்கம். இந்தியாவின் தீவிரவாத நடவடிக்கைகளுக்கு நிதியுதவி செய்வதில் ஜெய்ஷ்-இ முகமது மற்றும் லஷ்கர் அமைப்பின் உயர்மட்ட தலைவர்கள் வகித்த பங்கை குறிவைத்து தாக்குதல் நடத்தும் நோக்கத்துடன் இந்திய படைகள் மற்றும் உளவுத்துறைகள் இந்த இடத்தை தேர்ந்தெடுத்தன. பாகிஸ்தான் உளவுத்துறை இந்த இரு தீவிரவாத இயக்கங்களுக்கு மாதாந்த நிதி கொடுப்பனவுகளை இந்தந்த தளங்களில் வைத்தே ரொக்கப்பணமாக கொடுப்பது வழக்கம். இன்று அதிகாலை தாக்குதலுக்கு முன் நேற்றிரவு இரு தீவிரவாத இயக்கங்களுக்கு மாதாந்திர நிதி கொடுப்பனவுகள் கொடுக்கப்பட்டதாக உளவு தகவல் உள்ளது. இந்திய ராணுவம், கடற்படை மற்றும் விமானப்படை ஆகிய 3 சேவைகளும் கூட்டாக நடவடிக்கை எடுத்து சொத்துக்கள் மற்றும் துருப்புக்களை திரட்டின. தீவிரவாத முகாம்களை குறிவைக்க சிறப்பு துல்லிய வெடிமருந்துகள் பயன்படுத்தப்பட்டன. இந்திய படைகளால் வெற்றிகரமாக தாக்கப்பட்ட 9 இலக்குகளில் 4 பாகிஸ்தானிலும் 5 பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரிலும் இருந்தன. பாகிஸ்தானில் உள்ள இலக்குகளில் பஹவல்பூர், முரிட்கே மற்றும் சியால்கோட் ஆகியவை அடங்கும். இந்த நடவடிக்கை தடை செய்யப்பட்ட தீவிரவாத குழுக்களான பஹவல்பூரில் உள்ள ஜெய்ஷ்-இ முகமது ஜேஇஎம் மற்றும் முரிட்கேயில் உள்ள லஷ்கர்-இ தொய்பா எல்இடி ஆகியவற்றின் தலைமையகங்களை மையமாக கொண்டதற்கு மற்றும் ஒரு காரணமும் உண்டு. ஐநாவால் தீவிரவாதியாக பிரகடனம் செய்யப்பட்ட மசூத் அசார் 1999 விடுவிக்கப்பட்டதிலிருந்து பஹவல்பூரை நீண்ட காலமாக தமது தளமாக பயன்படுத்தி வந்தார். புல்வாமா மற்றும் இந்திய நாடாளுமன்றம் உட்பட இந்தியாவில் நடந்த பெரிய தாக்குதல்களுக்கு பின்னணியில் ஜெய்ஷ்-இ முகமது ஜேஇஎம் உள்ளது. 2008 மும்பை தாக்குதல்களை ஹாபிஸ் சயீத் தலைமையிலான லஷ்கர்-இ தொய்பா குழு நடத்தியது. ஹாபிஸ் சயீத் முரிட்கேயில் உள்ள தளத்திலிருந்து தான் பிரதானமாக செயல்பட்டார். கடத்தப்பட்ட இந்தியன் ஏர்லைன்ஸ் IC-814 விமானத்தின் பணைய கைதிகளுக்கு ஈடாக
1999 மசூத் அசார் விடுவிக்கப்பட்டதைத் தொடர்ந்து பஹவல்பூர் ஜெய்ஷி முகமது தீவிரவாத குழுவின் கோட்டையாக உருவெடுத்தது. அப்போதிருந்து 2000 ஆண்டு ஜம்மு காஷ்மீர் சட்டமன்றத்தின் மீதான தாக்குதல், 2001 ஆண்டு நாடாளுமன்ற தாக்குதல், 2016 ஆண்டு பதன்கோட் விமானப்படை தளத்தின் மீதான தாக்குதல் மற்றும் 2019 ஆண்டு புல்வாமா தற்கொலை தாக்குதல் உள்ளிட்ட தொடர்ச்சியான தாக்குதல்களுடன் இந்த குழு தொடர்புடையது. ஐநாவால் உலகளாவிய தீவிரவாதியாக அறிவிக்கப்பட்ட அசார் ஏப்ரல் 2019 ஆண்டு முதல் பொதுமக்களின் பார்வையில் இருந்து விலகி இருக்கிறார். பாகிஸ்தானின் உளவுத்துறை ISI ஆப்கானிஸ்தானில் உள்ள மூத்த தலிபான் தலைவர்கள் ஒசாமா பின்லாடன் மற்றும் பாகிஸ்தானில் உள்ள பல்வேறு சன்னி பிரிவினைவாத குழுக்களின் ஆதரவோடு ஜனவரி 2000 ஆண்டு தீவிரவாத இயக்கத்தை அவர் நிறுவினார். லாகூரில் இருந்து 30 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள முரிட்கே 1990 ஆண்டு முதல் ஹாபிஸ் சயீத்தின் தலைமையில் லக்ஷர் இ தொய்பா LETயின் தலைமையகமாக செயல்பட்டு வருகின்றது. இவைதான் ஆபரேஷன் சிந்தூர் தாக்குதல் இலக்குகளின் முக்கியத்துவம். ஆபரேஷன் சிந்தூர் தாக்குதல்கள் நடத்தப்பட்ட போது இந்த இரு தளங்களில் யார் இருந்தார்கள், அவர்களுக்கு என்ன ஆனது என்ற தகவல் வெளியிடப்படவில்லை. தாக்குதல்கள் பல்வேறு ஆயுத படைகளிலிருந்து அதிநவீன ஆயுத அமைப்புகளை பயன்படுத்தின. அவற்றில் சுற்றித் திரியும் வெடிமருந்துகளும் அடங்கும். சுற்றித் திரியும் வெடிமருந்துகளை LM என்று அழைப்பார்கள். சிந்தூர் தாக்குதல்கள் எப்படி நடத்தப்பட்டன என்பது குறித்து மேலதிக விவரங்களும் எம்மிடம் உள்ளன. அவற்றை பாதுகாப்புத்துறை வட்டாரங்களில் உறுதிப்படுத்தும் முயற்சிகளில் நாம் இறங்கியுள்ளோம். உறுதிப்படுத்தியவுடன் பரபரப்பு மீடியா யூடியூப் சேனலில் அவற்றை வெளியிடுவோம். இந்திய நேரம் மாலை 6 மணிக்கு நாம் வெளியிடும் காணொளிகளில் அந்த விவரங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இன்று அதிகாலை பாகிஸ்தானுக்குள் தாக்குதல் நடத்தப்பட்ட பின் பாகிஸ்தான் ராணுவம் ஜம்மு காஷ்மீருக்கு எதிரே உள்ள கட்டுப்பாடு கோடு மற்றும் சர்வதேச எல்லையில் உள்ள நிலைகளில் இருந்து ஆர்ட்லரி செல் தாக்குதல் உட்பட தன்னிச்சையான துப்பாக்கிச் சூட்டில் ஈடுபட்டது. கண்மூடித்தனமான துப்பாக்கிச் சூடு மற்றும் ஆர்ட்லரி செல் தாக்குதலில் குறைந்தபட்சம் 3 அப்பாவி பொதுமக்கள் உயிரிழந்ததாக தகவல் உள்ளது. இந்திய ராணுவத்தின் கூற்றுப்படி இந்திய ராணுவம் விகிதாசார முறையில் பதிலடி கொடுத்து வருகிறது. விகிதாசார முறை என்பது இலகு இயந்திர துப்பாக்கி சூட்டுக்கு இலகு இயந்திர துப்பாக்கிச் சூட்டு பதிலடி, ஆர்ட்லரி செல் தாக்குதலுக்கு ஆர்ட்லரி செல் பதிலடி. பாகிஸ்தானின் ராணுவ செய்தி தொடர்பாளரும் ISPRின் இயக்குநர் ஜெனரலுமான லெப்டினன்ட் ஜெனரல் அகமது ஷரீப் சௌத்ரி இந்திய ஏவுகணை தாக்குதல்களை உறுதிப்படுத்தியுள்ளார். 24 தாக்குதல்கள் பதிவாகியுள்ளதாக கூறினார். புதன்கிழமை அதிகாலை 4:08 மணிக்கு ஒரு செய்தியாளர் கூட்டத்தில் உரையாற்றியவர் வெவ்வேறு ஆயுதங்களுடன் மொத்தம் 24 தாக்குதல்கள் இந்தியாவால் பதிவாகியுள்ளதாக என்று கூறினார். இதுவரை 8 பேர் உயிரிழந்துள்ளதாக ISPR கூறியது. பாகிஸ்தானின் தலைமை ராணுவ செய்தி தொடர்பாளர் அகமது ஷரீப் சௌத்ரி 2 இந்திய விமானங்களை பாகிஸ்தான் சுட்டு வீழ்த்தியதாக CNN-இடம் கூறினார். அவர் வாயால் சுட்டு வீழ்த்திய விமானங்களின் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டு சென்றது. சிறிது நேரத்திலேயே அவர் ஜியோ நியூஸிலும் பிரான்சில் தயாரிக்கப்பட்ட ரஃபால் விமானங்கள் உட்பட 5 இந்திய போர் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக தெரிவித்தார். நாம் அறிந்தவரை எந்த ஒரு விமானமும் சுட்டு வீழ்த்தப்படவில்லை. அத்துடன் மிக முக்கியமாக இந்திய விமானப்படை விமானங்களால் இந்திய வான் பகுதியிலிருந்து ஏவப்பட்டு எந்த ஒரு ஏவுகணையையும் பாகிஸ்தானின் வான் பாதுகாப்பு சாதனங்கள் இடைமறைத்து சுட்டு வீழ்த்த முடியவில்லை. பாகிஸ்தானுக்குள் வந்த ஏவுகணையை சுட்டு வீழ்த்த முடியவில்லை. பாகிஸ்தான் எல்லைக்கு வெளியே இந்திய வான் பகுதியில் பறந்த விமானங்களை சுட்டு வீழ்த்தியதாக கூறுவது வாயால் சுட்டு வீழ்த்துவதையே குறிக்கிறது. பாகிஸ்தான் பொதுமக்கள் இந்த தாக்குதல்களை எப்படி பார்க்கிறார்கள்? பாகிஸ்தானின் கிழக்கு நகரமான பஹவல்பூரில் அதிகாலை 12:30 மணியளவில் படுக்கைக்கு தயாராகி கொண்டிருந்த 45 வயதான ஃபரியால் வாஹித் அடுத்தடுத்து 4 பெரிய குண்டுவெடிப்பு சத்தங்களை கேட்டதாக கூறினார். வானத்தில் பெரிய ஒளிப்பிரகாசங்களை கண்டதாக அவரது வாயில் காப்பாளர் தன்னிடம் கூறியதாக தெரிவித்தார். பஹவல்பூரின் மிகப்பெரிய அரசு மருத்துவமனையில் பொது அறுவை சிகிச்சை நிபுணரான வாஹித்தின் கணவர் அதிகாலை 1 மணியளவில் வேலைக்கு அழைக்கப்பட்டார். மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் வார்டு ஊழியர்கள் என அனைத்து ஊழியர்களும் வரவழைக்கப்பட்டனர் என்று அவர் கூறினார். பஹவல்பூரை சேர்ந்த 58 வயதான அதீப் சயீத் குண்டுவெடிப்பு சத்தங்களை கேட்டதும் அருகில் உள்ள தனது உரக்கிடங்கை சரிபார்க்கும் நம்பிக்கையில் வெளியே ஓடி வந்தார். போலீசாரும் ராணுவ துருப்புகளும் ஏற்கனவே தெருக்களில் இருந்ததாகவும் அவர்கள் அவரை வீடு திரும்புமாறு வற்புறுத்தியதாகவும் அவர் கூறினார். இந்தியாவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் துவால் தாக்குதலுக்கு பிறகு வெளியுறவுத்துறை செயலாளர் மார்கோ ரூபியுடன் பேசி விவரங்களை விளக்கியதாக வாஷிங்டனில் உள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. பாகிஸ்தானின் எந்த குடிமக்கள், பொருளாதார அல்லது ராணுவ இலக்குகளும் தாக்கப்படவில்லை என்று தூதரகம் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. அறியப்பட்ட தீவிரவாத முகாம்கள் மட்டுமே குறிவைக்கப்பட்டன. பிரிட்டன், சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மற்றும் ரஷ்யாவில் உள்ள சகாக்களுக்கும் அவர்கள் தகவல் தெரிவித்ததாக இந்திய அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்தியாவின் வெளியுறவு அமைச்சர் S. ஜெய்சங்கர் இந்தியாவின் பதிலடிக்கு பாகிஸ்தான் பதிலடி கொடுப்பதா அல்லது அதுவே முடிவாக இருக்கட்டும் என்பதை பாகிஸ்தான் முடிவு செய்யும் என்று கூறினார்.
வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் டாமி ப்ரூஸ் கூறுகையில், பதட்டங்களை தணிக்கவும் அமைதி மற்றும் பாதுகாப்பை பேணவும் ஜெய்சங்கரை தனது பாகிஸ்தான் சகாவுடன் இணைத்து பணியாற்றுமாறு ரூபியோ ஊக்குவித்ததாக தெரிவித்தார். அதே நாளில் காஷ்மீரில் நடந்த தாக்குதல்களை தாங்கள் வழிநடத்தவில்லை என்றும் இந்த சம்பவம் குறித்து சர்வதேச விசாரணைக்கு தலைமை தாங்க அமெரிக்காவை வலியுறுத்தியதாகவும் பாகிஸ்தான் அதிகாரிகள் வாஷிங்டனிடம் தெரிவித்தனர். அத்தகைய விசாரணையை இந்தியா ஆதரிக்குமாறு வெளியுறவுத்துறை கூறவில்லை. ஆனால் ராஜதந்திர வட்டாரங்கள் அது சாத்தியமில்லை என்கிறார்கள். குறிப்பாக இந்திய தாக்குதலுக்கு பிறகு அது நிச்சயமாக சாத்தியமில்லை. பாகிஸ்தானின் முக்கிய ஆதரவாளரான சீனா இன்று அதிகாலை தாக்குதலின் பின் இஸ்லாமாபாத் அரசாங்கத்திற்கு தனது ஆதரவை மீண்டும் வலியுறுத்தியதாக பாகிஸ்தான் அதிகாரிகள் தெரிவித்தனர். ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளர் ஆண்டோனியோ குட்ரஸின் செய்தி தொடர்பாளர் பாகிஸ்தானில் இந்தியா நடத்திய தாக்குதல்கள் குறித்து மிகவும் கவலைப்படுவதாகவும் இரு நாடுகளும் அதிகபட்ச இராணுவ கட்டுப்பாட்டை கோருவதாகவும் கூறினார். இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான இராணுவ மோதலை உலகம் தாங்க முடியாது என்று ஆண்டோனியோ குட்ரஸின் செய்தி தொடர்பாளர் ஸ்டீபன் டுஜாரை கூறினார். இந்தியாவும் பாகிஸ்தானும் அணு ஆயுதங்களை கொண்டிருப்பதால் எந்த ஒரு இராணுவ மோதலும் ஆபத்தானது, எவ்வளவு குறைவாக பயன்படுத்தப்பட்டாலும் கூட என்று வாஷிங்டனை தளமாக கொண்ட தெற்காசிய ஆய்வாளர் மைக்கேல் கோஹல்மேன் கூறினார். சூடான போரில் இரு நாடுகளுக்கும் எந்த ஆர்வமும் இல்லை. ஆனால் அபாயங்கள் குறித்து ஒருவர் மெத்தனமாக இருக்கக்கூடாது, குறிப்பாக தவறான கணக்கீடுகள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகளை கருத்தில் கொண்டு.